ஷேடோலாம் தொங்குது, அப்புறம் லைட்ஸ் எல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து டைட் டென்ட் எப்படி பண்ணலாம், ஃப்ரம் சாரீலேருந்து எப்படி வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செட்டப் பண்ணலாம். நமக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாங்க, சாரீ தானே அப்படின்னு சொல்லிட்டு, பட் கிட்ஸ் வில் என்ஜாய் இட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா யூ கேன் செட்டப் இன் அ கார்னர் கால்டு ரீடிங் நூக்காக வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு காசியாக ஒரு நூக் மாதிரி செஞ்சுக்கலாம். குழந்தைங்க வந்து கடல் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கு, புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு, இல்லை சின்ன சின்ன வந்து ஸ்லீப்பியாக இருக்கும்போது, போர் அடிக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் வில் என்ஜாய் இட். எனக்கு இது பெருசாக ஒன்றும் தேவைப்படலைங்க. 2 சாரீ ஃப்ரம் பெட். நீங்கள் பெட் இல்லைனா யூ கேன் யூஸ் யுவர் பெட்ஷீட் ஆர் குவில்ட், எனிதிங் யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ பேஸ் ஒன். ஸோ இதுதான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. எப்படி வந்து நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு ஒரு கிட்ஸ் டென்ட் வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போறீங்க. ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கான நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், டைட் டென்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ ஒரு இடம் ரெடி பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே தான் பண்ண போகிறேன். எனக்கு ஹூக் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சாரீ மாட்டுறதுக்கு எனக்கு இடம் இல்லாததுனால ஒரு ஹூக்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த ஜன்னலில் வந்து விண்டோஸில் மாட்டுறேன். மாட்டிட்டு ஒரு சாரீ எடுத்து 2ஆக மடிச்சுட்டு நுனியில் வந்து ஒரு பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த பேண்டை தான் நம்ம அந்த ஹூக்கில் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் மாட்டிடும். மாட்டிட்டு இன்றைக்கி பெட்டு வந்து எனக்கு பெருசாக இருக்கனால நான் 2 சாரீ எடுத்திருக்கேன். இந்த சாரீ வந்து பேக்ரவுண்ட் இதுக்கு. ஸோ ஃபுல்லாக விரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு பாருங்கள், இதுக்கு மேலே தான் பெட்டு வைக்க போகிறேன். நான் பெட்டு வைக்கிறேன், பட் யூ கேன் யூஸ் யோர் பெட்ஷீட் இல்லை குவில்ட் போடலாம். நான் வந்து அதுக்கும் மேலே ஒரு குவில்ட் போட்டிருக்கேன் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்ட்ராஸாக இருக்கிற எல்லா குவில்ஸையும் அடியில் மடிச்சு விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சாரீ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2ஆக மடித்து நம்ம இதே மாதிரி பேண்ட் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், பேண்ட் போட்டு அதையும் அங்கே மாட்டி விட போகிறோம். தட்ஸ் இட். நம்ம இருக்கிற எல்லா சைடையும் தூக்கி நம்மளோட குவில்ட்டு அடியில் போய் எக்ஸ்ட்ராஸ் மடிச்சு விட்டோன்னா நம்மளோட டென்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டெக்கோக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்இடி சீரியல் லைட்ஸ் வந்து இன்றைக்கி அரேஞ்ச் பண்ண போகிறேன். லைட்ஸை பிடிக்காதவங்க யாருங்க இருக்க முடியும். ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் புக்ஸ், கொஞ்சம் இருக்கிற நல்லா பஃபி பில்லோஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட டைட் டென்ட் ஹவுஸ் அண்டர் 5 minutesல ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஈஸியாக நம்ம 2 சாரீ ஒரு பெட்ஷீட் வச்சு எப்படி ஈஸியாக டென்ட் பண்ணோன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செட் பண்ணி பாருங்கள். கிட்ஸ் வில் லிவ் இட் அண்ட் கிட்ஸ் வில் என்ஜாய் இட் பிகாஸ் இட் காஸ்ட் நத்திங். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க நீங்கள் வீட்டில் ஏதாவது சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ஆனிவர்சரி அண்ட் எனி டேட் நைட், இல்லை வந்து இப்போ எகைன் வந்து கொரோனா வேவ், செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு. ஸோ வெளியே நம்ம எப்படியும் போய் செலிப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி செட்டப் பண்ணிங்கன்னா பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இட்ஸ் பெஸ்ட் டு ஹாவ் அவர் ஓன் டைம் அட் அவர் ஓன் ஹோம், ஐ திங்க். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு நான் எப்பவும் போல ஆர்வமாக இருப்பேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Veronica.